இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், அவரால் கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை சொந்தமாக கொண்டதில் காட்டுமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதில் காட்டுமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. கொண்டது என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர் வழியாய் என்னை நடத்தினீ, நீரே என் பாதையில் நடத்தினீ. நேர் வழியாய் என்னை நடத்தினீ, நீரே என் பாதையில் நடத்தினீ. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீ. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீ. உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாமல் கரம் நீட்டி தூக்கினீ. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாமல் கரம் நீட்டி தாங்கினீ. பாரமெல்லாம் நீக்கினீ, என்னை பாடி மகிழ வைத்தீ. பாரமெல்லாம் நீக்கினீ, என்னை பாடி மகிழ வைத்தீ. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. சொந்தமாக கொண்டதின்
எல்லாரும் இங்கே எல்லாம் சேர்ந்து அறிக்கை செய்ய போகிறீங்க. அவர் நாமத்தை அறிக்கை செய்த இந்த காலை வேளையில் அவர் விடுதலையும் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருகிறீர், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே என்று சொல்லி எல்லாம் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷமாக பாட போகிறோம். நல்ல கரங்களை தட்டி ஏகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஏகோவா ஏகோவா நிசியே ஏகோவா ஸ்தோத்திரமே நாமம் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கத்த நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கத்த நாமம் கருத்தோடு துதித்திடுவே. ஏகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. ஏகோவா சுகம் தரும் ஏகோவா ராஃபா ஏகோவா ராஃபா பாடிக்கொண்டிருக்கிற வேளையில சுகத்தை தர வல்லவர் இருக்கிறார். காலங்காலப்பா நாங்கள் காலங்காலப்பா காலங்காலப்பா நாங்கள் காலங்காலப்பா. கத்த நாமம் என் புகலிடமே கத்த நாமம் கருத்தோடு துதித்திடுவேன். ஏகோவாயிரே ஏகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வீர். ஏகோவா காலங்களப்பா நாங்க காலங்களப்பா காலங்களப்பா. கத்த நாமம் என் புகலிடவே கருத்தோடு துதித்திடுவேன். எல்லாம் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி ஏகோவா ரூவா ஏகோவா ரூவா ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கத்த நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கத்த நாமம் ஏகோவா சம்மா ஏகோவா சம்மா கூடவே இருக்கிறீர். காலங்காலப்பா கத்த நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கத்த நாமம் கருத்தோடு துதித்திடுவேன். ஏகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர். ஏகோவா சமாதானம் தருகின்றீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கத்த நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கத்த நாமம் ஓ கருத்தோடு. கடைசி ஒரு வாட்டி ஏகோவா நிசி ஏகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். ஏகோவா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திர. ஏகோவா நிசி ஏகோவா நிசியே ஏகோவா நிசியே
ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya. நிச்சயமாக அவர் நம்ம தலைகளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். அந்த யெகோவா நிசி இந்த நாளில ஒரு வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை பல நேரங்களில் நம்ம சார்பில் யாருமே இல்லை, ஒருவேளை ஆண்டவர் என் ஜெபத்தை கேளாமல் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஒன்று நிச்சயம், நமக்கென்று ஒருவர் உண்டு, நமக்கென்று நித்திய வாசஸ்தலம் ஒன்று உண்டு. ஆண்டவர் என்றைக்கும் நம்மளை கைவிட மாட்டார். ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன். இந்த காலவேளையிலும் ஓ என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் விழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தாலும் என் தேவன் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். இந்த காலை வேளை எத்தனை பேர் சொல்ல முடியும், அந்த தேவன் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். இது வரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். தேவனே எங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறீரே, உமக்கு நன்றி. அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை மூடியப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஷாதராமா ஓமை உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம். எங்கள் தேவனே, கைவிடாத தேவனே, உமக்கு நன்றி அப்பா. இதுவரைக்கும் நீ நடத்தின வழிகள் ஆண்டவரே நாங்கள் ஏமாத்திரோம் அப்பா, எங்கள் மேல நினைவா இருக்கிறீரே, உமக்கு நன்றி. ஜீசஸ் ஹalleluya. என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் மேல் நீர் வைத்த கரமே என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. கரங்களை உயர்த்தி தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் தகப்பனே தயவால் பெற்றேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் உம்முடைய தயவால் அப்பா தகப்பனே. ராஜா நீ செய்த நன்மைகள் என்றானிக்கும் மேலானதே. தயவால் உங்க சத்தம் உயரட்டும். ராஜா நீ செய்த ஓ பாபா சுந்துரலபா மேலானதே. தயவால் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே. ஓ என் மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் மேல் நீர் வைத்த, சேர்ந்து பாடுவோம், நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் கரங்களை உயர்த்தி தயவால், ஓ தயவால் தகப்பனே நன்றி. ராஜா நீ செய்த நன்மைகள்
நீதியும் ஞானமும் மாணவரே, இயேசுவே நீரே ஆதரவே. இயேசுவே அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. கரங்களை உயர்த்தி தயவான் தகப்பனே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் தகப்பனே நன்றி, தயவால் தகப்பனே நன்றி, தயவால் தகப்பனே நன்றி, பெற்றேன் தகப்பனே நீதியும் தகப்பனே நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. அப்படியே வாயில திறந்து அந்நிய பாஷையில பேசி ஓ பாபா சந்தூரா பாபாரா உங்க சத்தம் உயரட்டும். ஓ மே துதிக்கிறோம் ராபாரா தூனாமா சுகலா பாராபாரா சூராலாமா. உங்களுடைய தயவிற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்களே மாத்திரும், எங்கள் மேல் நினைவா இருக்கிறதுக்கு நாங்களே மாத்திரும் அப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலையில் உடைய தயவால் அப்பா, நாங்கள் பெற்றதெல்லாம் உடைய தயவால் ஆண்டவரே. ஓ மை உயர்த்துக்கிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி ஷாபாரா தூனாமா ஷேதேரே. ஓ ஜீசஸ் என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. உணர்ந்தவர்களாக பாடுவோம். அப்படியே இம்மட்டும் நடத்தினதே, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு ஒன்றுமில்லா அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. கரங்களை உயர்த்தி தயவு தயவால் ஓ நன்றி அப்பா. ராஜா நீ செய்த தகப்பனே தகப்பனே நீதியும் ஞானமும் மாணவரே, இயேசுவே நீரே ஆதரவே. இயேசுவே அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. அசட்டை அசட்டை பண்ணாதவரே, அன்பா. எல்லா கரங்களை உயர்த்தி அற்பமான அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. சத்தம் இளமட்டும் இத்தனை பேர் சொல்ல முடியும். ஆண்டவரே உங்க தயவப்பா, ஓ தயவா தகப்பனே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன்
தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் தகப்பனே நன்றி, தயவால். கரங்களை உயர்த்தி ஓ தயவால் பெற்றேன் தகப்பனே. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா, ஏசையா சத்தத்தை உயர்த்தி நீதி நீர்தானையா, ஏசையா ஏசையா. ஓ மாஷேதேரே லாபாரமோ நீர்தானையா, ஏசையா 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 என் நீதி நீர்தானையா, ஏசையா ஏசையா. உயர்த்துகிறோம் நீர்தானையா, யெகோவாவுக்கே நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம், யெகோவாவுக்கே. கரங்களை உயர்த்தி இந்த காலையில் இந்த இடத்துல அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற வேளையில பெரிய காரியங்களை செய்கிற வல்லவராக இருக்கிறார். இயேசு என்ற நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலாக பிதா உயர்த்தி வைத்தது போல இந்த நாளில் நம்ம உயர்த்துக்கிறோம். ஆண்டவரே அப்படியே கரங்களை உயர்த்தி ஓ மக்க நன்றி அப்பா, அப்படியே தயவால நாங்கள் எல்லாத்தையும் பெற்றோம். ஆண்டவரே ஷாதாரா நம்ம எல்லாரும் வாயில திறந்த அன்னைய வாசிலே பேசி ஓ மக்க நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஷாதூர்வலா பாரமா தூராலா மாரா பாராபா. கடைசியாக ஒரு நீதியும் ஞானமும் உள்ள மாணவரே என்று உயர்த்து போகிறோம். ஓ உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. ஷாதரலாமா தூராலாவா காராலா தாராலாமோ ஆராதனாமோ ஷேதேரே லேதேராமா மாமா சுத்தூரலா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஜீசஸ் ஆவியானவரே, நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. கரங்களை உயர்த்தி அற்பமான என் ஆரம்பத்தை அற்பமான அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. அற்பமான அற்பமான என் ஆரம்பத்தை அற்பமான நன்றி அப்பா, அசட்டை பண்ணாதவரே, எல்லாம் தந்தீரே. தயவா தயவா தகப்பனே, தயவா ஓ தகப்பனே, தயவா தகப்பனே. நன்றி அப்பா. கரங்களை தட்டி எல்லா மகிமையுமா இருக்கு நாம் செலுத்துவோம். உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று இன்னொரு பாடலை பாடி நாமத்தை உயர்த்துவோம். இயேசு என்ற நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறோம், இன்னும் உயர்த்து போகிறோம். அவருடைய நாமம் வல்லமையான நாமம். இந்த கால வேளையில எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இந்த நாமத்தை உயர்த்தி பாடுகிற வேளையிலே அவர் விடுதலை தர இருக்கிறார். அந்த நாமத்தை உயர்த்த போகிறோம். அவர் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம். இந்த நாமத்தை உயர்த்தி பாட போகிறோம். வானத்திலும் பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம், அவர் நாமம் இயேசு என்று உயர்த்த போகிறோம்.
கரங்களை தட்டி வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம், அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம், அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் வேகளோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. விடுதலை வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையால் ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் மனுஷருக்குள்ளே வல்லமையா, மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம். அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம், அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையை மாறும். சந்தர்ப்பத்தை அறிக்கை செய்து நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல உற்சாகமாய் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுவோம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. சத்தமா பாடுங்க, அறிக்கை செஞ்சு பாடுங்க. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார்.
இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். பாடுவோம். ஒரு நாளும் விலகிடார். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா தெரிந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா தெரிந்தமே. சொல்லுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா தெரிந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சொல்லுங்க. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்கு. ஹல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா தெரிந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா தெரிந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக எழுப்பிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அடல் கொண்டு உமக்காக வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக எழுப்பிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அடல் கொண்டு உமக்காக எழுப்பிட ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் யாவர் மேலும். ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. ஆமென். ஆமென். நல்ல ஆவியில நிரம்பி கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளிலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ரீஷதரமோ லாதனமோ சந்தன ஹாதிரிமி கௌதோரோ லகரா சந்தன ஹோரிதனிமி கௌதோரோபோ லீதனமோ சந்தன ஹாரிமோ ரிமா லாதரமோ ரகதன கதனமோ ரகதன மகதோ ரகம லீதனமோ ரகதனமோ சந்தன ரிகபோ லீதனமமா லஷந்தன ரஹாலதிரிமி கௌதோரோபோ. கர்த்தருடைய வல்லமையின் பிரசனம் இந்த இடம் முழுவதும் இருக்கிறபடியா நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி. Mighty God, mighty Jesus, mighty Jesus, hallelujah, mighty Father. இந்த இடம் முழுவதும் ஒரு தேவ பிரசன்னம். Mighty God, ரெண்டு கரங்களை உயர்த்தி hallelujah, mighty God, hallelujah, mighty Jesus, hallelujah, mighty God. கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் இருக்கிறபடியால் தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். Hallelujah, mighty God. Thank you Jesus. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திட்டதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திட்டதே. தேவனின் மகிமை
நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பிரசன்னமே இறங்கி வந்திட்டதே. தேவ பிரசன்னமே இறங்கி விட்டதே. தேவனின் நல்ல தூதர் இங்கே நாமக்குள்ளே தேவனின் நல்ல தூதர் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. ஆமென். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து எல்லா மகிமைக்கு பாத்திரராகி அவரை உயர்த்தலாமா? உயர்த்துகிறோம். உமே நாங்கள் உயர்த்துகிறோம். உமே நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஆமென். அவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்க? நல்ல ஒரு பெரிய கரகோஷம். அவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டு நான் உங்கள் மத்தியில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொன்னாரே. எத்தனை அற்புதம்! ஒவ்வொரு முறையும் வேதனையோடு பலவிதமான கலக்கத்தோடு வரும்பொழுதெல்லாம் அவருடைய ஆனந்த தைலத்தினால் நம்மை நிரப்பினாரே. ஒவ்வொரு முறை இங்க வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை நிரப்புகிறாரே. ஒவ்வொரு முறை நாம் வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறாரே. எத்தனை பெரிய அனுபவம்! ஆமென். Thank you Jesus. இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகம் தான் நமக்கு சந்தோஷம், அவருடைய பிரசன்னம் தான் நமக்கு சந்தோஷம். ஆமென் சொல்லலாமா? Thank you Jesus. என்னை பூசி காயங்கள் ஆற்றி திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றி, என்னை பூசி காயங்கள் ஆற்றி திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றி, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார். நகர் வீதி தனிலே
நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். என்னை சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே. என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, பாடுவோம். திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டெடுத்தார். எரிகோ நகர் வீதிகளிலே எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு சொல்லுவோம். என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை கவர்ந்தார். எத்தனை மகிமை, எத்தனை மகிமை. என்னை பூசி என் காயங்கள் எல்லாம் ஆற்றினார். நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். உடைந்த உள்ளத்தோடு, வேதனையோடு, தத்தளிப்போடு இருந்த நேரத்தில் எல்லாம் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னார். உன் கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எத்தனையோ முறை நம்மை ஆற்றி தேற்றினாரே அந்த நல்ல நேசர் இந்த காலை வேளையில் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை படைக்கிறேன், என்னை உம்முடைய கரத்தில் படைக்கிறேன். ஒரு உண்மையான ஆராதனை எதை காட்டுகிறது? தகப்பனே, என்னை உமக்கு படைக்கிறேன். வலது கரத்தை உயர்த்தி இந்த நல்ல வார்த்தை சொல்வீர்களா? தகப்பனே, என்னை உமக்கு முற்றிலும் படைக்கிறேன். சொல்லுங்க வாயை திறந்து. என்னை உமக்கு முற்றிலும் படைக்கிறேன். உமக்கு பிரியமாய் நடக்க எனக்கு கிருபை தாரும். இந்த வார்த்தை சேர்ந்து சொல்லுங்க. உமக்கு பிரியமாய் நடக்க எனக்கு கிருபை செய்யும். உம்மை வேதனைப்படுத்துகிற காரியம் எனக்கு வேண்டாம்ப்பா. வாயை திறந்து இந்த வார்த்தை சொல்லுங்க. உம்மை வேதனைப்படுத்துகிற காரியம் எனக்கு வேண்டாம். முத்திரையாக நான் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியை நான் துக்கப்படுத்த வேண்டாம். சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. முத்திரையாக நான் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியை நான் துக்கப்படுத்த வேண்டாம் ஆண்டவரே, கிருபை தாங்கப்பா. உமக்கு பயப்படும் பயத்தை எனக்கு தாரும். இந்த வார்த்தையை சொல்லுங்க. வாயை திறந்து. உமக்கு பயப்படும் பயத்தை எனக்கு தருவீராக. இந்த காலவேளையிலே கர்த்தர் விரும்புகிற ஆராதனை எல்லாம் இதுதானே. ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அப்படி என்றால் ஆபேலின் இருதயத்தை பார்க்கிறவர் இந்த காலவேளையிலே நம்முடைய இருதயத்தை பார்க்கிறாரே. ஆண்டவரே, என்னை முற்றிலும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை முற்றிலும் உம்முடைய கரத்தில் படைக்கிறேன் சொல்வீர்களா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தேவனே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்கிறது, என்னுடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் சொன்னீரே. உம்முடைய அற்புதமான தேவ கரம், கிருபை, தயவு தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. என்னோடு கூட 23ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள நான் கேட்கிறேன். 23ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Thou preparest a table before me in the presence of mine enemies. Thou anointest my head with oil, my cup runneth over. ஆமென். ஆண்டவருடைய அற்புதமான கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி
என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவருடைய நாமத்திற்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்தமா இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். இந்த சங்கீதத்திற்கு ஒரு சிறப்பு பெயர் ஒன்று உண்டு என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். This psalm has a special name. Every psalm has a title. 150 சங்கீதம் இருக்கிறது. பரிசுத்த வேதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற 150 சங்கீதத்துக்கும் ஒவ்வொரு தலைப்பு இருக்குது. சத்தமா ஆமென் சொல்லலாமா? ஒவ்வொரு சங்கீதத்திற்கும் ஒரு தலைப்பு இருக்கிறது. அதே போல இந்த 23ஆம் சங்கீதத்திற்கு எனக்கு மிகவும் பிடித்த, எல்லாராலும் கவரப்பட்ட, வாஞ்சிக்கிற, விரும்புகிற ஒரு அற்புதமான சங்கீதம் 23ஆம் சங்கீதம். ஆமென். இந்த சங்கீதத்துக்கு ஒரு பெயரை கொடுக்கணும்னா பள்ளத்தாக்கின் சங்கீதம் என்று சொல்லலாம். என்ன சங்கீதங்க? The Psalm of Valley. ஆமென். பள்ளத்தாக்கின் சங்கீதம். பள்ளத்தாக்கு நம்ம எதை சொல்லுவோம்னா, பள்ளத்தாக்குன்னு எதை சொல்லுவோம்? என்னங்க? அருமையான பகுதி. அப்புறம் பள்ளத்தாக்கு நம்ம எதை சொல்றோம்னா, 2 மலைகளுக்கு இடைப்பட்ட ஒரு ஜியாலஜிக்கல் அந்த நில அமைப்பை பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். பள்ளத்தாக்கு பள்ளமாக இருக்கும். ஏன் பள்ளமாக இருக்குன்னா 2 பக்கம் 2 மலை. ஆமென். அதை பார்க்குறதுக்கு ஒரு வி ஷேப்பில் இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? 2 மலைக்கு நடுவில் இருக்கிற இடம். ஆமென். இந்த 23ஆம் சங்கீதத்துக்கு முந்தின சங்கீதம் 22ஆம் சங்கீதம், பிந்தின சங்கீதம் 24ஆம் சங்கீதம். இந்த 2 சங்கீதத்தில் 2 மலை சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். 22ஆம் சங்கீதத்தை வீட்டுக்கு போயிட்டு வேர்ட் பை வேர்டு வாசித்து பார்த்தீங்கன்னா, என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம், என் வஸ்திரத்தின் மேல் சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் சொல்கிற வார்த்தையை பரிசுத்த ஆவியானுடைய உந்துதலோடு பல 1000 வருடங்களுக்கு முன்பதாகவே தாவீது பாடலா எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால அந்த 22ஆம் சங்கீதத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கணும்னா அது கல்வாரி மலை. என்ன மலை? கல்வாரி மலை. 24ஆம் சங்கீதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். 15ஆம் சங்கீதத்தினுடைய அப்படியே அதனுடைய அதே வேர்ஷன் தான் 24ஆம் சங்கீதம். ஆமென். உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் யார் வாசம் பண்ணுவான்? சீயோன் மலையை குறித்து சொல்லுது. என்ன மலை? கல்வாரி மலைக்கும் சீயோன் மலைக்கும் இடையில இருக்கிற அந்த சங்கீதம் தான் 23ஆம் சங்கீதம். அந்த சங்கீதத்துக்கு ஒரு அற்புதமான பெயர் உண்டு, பள்ளத்தாக்கின் சங்கீதம். ஏன் பள்ளத்தாக்கின் சங்கீதம்னா, 4ஆம் வசனம் சொல்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரர் எத்தனை அற்புதமாய் அதை பாடி 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 தன்னுடைய நெருக்கத்திலே, தன்னுடைய வேதனையின் மத்தியிலே கர்த்தரை உயர்த்தின ஒரு அற்புதமான பாடல் 23ஆம் சங்கீதம். ஆமென். அதில் 5வது வசனத்தில் அவர் சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Thou preparest a table before me in the presence of mine enemies. Thou anointest my head with oil. என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒவ்வொருவருக்கும் சத்துருக்கள் உண்டு. அல்லேலூயா. எல்லாருக்கும் சத்துருக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? என்ன ஒரு மாதிரி என்ன பார்க்குறீங்க? இந்த வசனத்தை பேசுகிற எனக்கும் சத்துரு இருக்கிறாங்க, இந்த வசனத்தை கேட்குற உங்களுக்கும் சத்துருக்கள் இருக்கிறாங்க, நம்மளை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கிறாங்க. ஆமென்.
அதனால சத்துருக்களை நம்ம உருவாக்கணும்னு அவசியம் இல்லை. பொறாமையில் அவங்கவுங்களே தானாக எழும்புவாங்க. ஆமென். நம்மளை சுற்றிலும் நிறைய சத்துருக்கள் இருக்கிறாங்க. பல நேரத்தில் நமக்கு அது தெரியாது. நான் சொல்கிற முக்கியமான வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் யாரும் தூங்கக்கூடாது. கண்ணை திறந்து நல்லா விழிப்பாக வசனத்தை கவனிக்கணும். காலையில் எழுந்து வரோமா, கிளம்பி அடித்து பிடிச்சின்னு 5 மணிக்கெலாம் எழுந்து ஆயத்தமாய் வரோமா, இங்கே வந்து உட்காந்த உடனே அதுவும் ஏசி வேறையா, நமக்கு நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் தூங்காத விழிப்பாருங்க. சத்துருக்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சுற்றிலும் நமக்கு நிறைய சத்துருக்கள். தாவீது சொல்றார், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். ஆமென். எனக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன்றார். அப்படின்னா அவருக்கு சுத்தின எத்தனை சத்துருக்கள் இருந்தாங்களா? 10,000 பேர் மேல இருக்கிறாங்கன்றார். ஆமென் சொல்லலாமா? அநேக சத்துருக்கள் நம்மை சுற்றிலும் இருக்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். இயேசு சொன்னாரு மத்தேயு 10:36, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரேன்னு சொல்லிட்டார். ஆமென். The person's enemies will be those of his own household. உறவுக்குள்ளே சத்துரு, உடன்பிறப்புகளுக்குள்ளே சத்துரு, அக்கம் பக்கத்திற்குள்ளே சத்துரு, அலுவலகத்தில் சத்துரு, எந்த பக்கத்தில் திரும்பினாலும் சத்துருக்கள். ஆமென். தாவீது சிங்க கெபியில நின்றுட்டு சத்துருக்களுக்கு முன்பதாக நெருக்கப்பட்ட மாதிரி பலவிதமான சத்துருக்கள் நம்முடைய பிஸ்னஸ்லேயும் சரி, நம்முடைய குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் மத்தியிலும் சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கும் மத்தியிலும் சரி, எல்லா இடத்துலையும் சத்துருக்கள் ஒருவேளை நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கலாம். எதிரை பார்க்கும்போது நல்லா இருக்கலாம், எதிரை பார்க்கும்போது நல்லா பேசுவாங்க, எதிரை பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட் சொல்லுவாங்க. ஆமென். நல்லா கூட சொல்லுவாங்க. ஆனால் உள்ள அவங்க மறைஞ்சிருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லு, இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது சத்துருக்களை சிநேகியுங்கள்னார். சத்தமாமேன்னு சொல்லுங்க, நல்ல சத்தமாமேன்னு சொல்லுங்க. ஒரு மனுஷன் பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னான்னா, பாஸ்டர் இன்னைக்கு உங்கள் வசனம் எனக்கு ரொம்ப தொட்டுச்சு, அதனால இன்னையிலேருந்து என் மனைவியை நேசிக்க போகிறேன்னு சொன்னான். ஆமென். பரவாயில்லையே, வசனம் எப்படியோ தொட்டு, குடும்பம் சரியான சரி, அப்படி என்னதான் வசனம் உன்னை தொட்டுச்சின்னு சொன்னான். சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்னீரே அப்படின்னு நானா. நம்மை அறியாமலே நம்மை சுற்றிலும் பலவிதமான சத்துருக்கள் கடித்து குதறி நம்முடைய பெயரை நாசமாக்குகிற பல சத்துருக்கள் எழும்பி நிற்கலாம். நமக்கு விரோதமான பல காரியங்களை செய்வதற்கு மாந்திரிகங்கள், பெல்லி சூனியங்கள் அங்கே இங்கே போய் எப்படியாவது நம்மளை நாசப்படுத்தணும்னு சொல்லி பல காரியங்கள், கிரியைகளை செய்யலாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கலாம். நம்முடைய விசுவாசம் மட்டும்தான் அவரோடு கூட தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு சங்கீதக்காரராகிய தாவீதின் மூலமாக ஆவியானவர் இன்றைக்கு சொல்கிறார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஆமென். என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர். இந்த காலை வேளையிலே பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான சஞ்சலங்கள், நண்பர் யார், உறவினர் யார், சத்துருக்கள் யார் தெரியாமலே போயிட்டு இருக்குது. ஆனா இவங்கெல்லாம் எனக்கு சத்துருவா இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கலையே அப்படின்ற பலவிதமான அங்கலாய்ப்போடு, வேதனையோடு, தத்தளிப்போடு, தேவனே இவைகளை எல்லாம் நீர் கண்ணோக்கி பாரும் என்று உங்களுடைய உள்ளம் அங்கலாய்ப்போடு இந்த காலவெளியில் வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். சத்துருக்கள் பெருகும் பொழுது அவர்களை பார்த்து பார்த்து நீங்கள் கலங்கி, சத்துருக்கள் பெருகும் பொழுதெல்லாம் அதை பார்த்து பயந்து துவண்டு போகாதபடி கர்த்தரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்வீர்களானால்
சங்கீதக்காரராகிய தாவீத மாதிரி நம்மளும் சொல்ல முடியும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற அற்புதமான தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. காரணம், ஆரோன் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் உங்கள் மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. சத்துருக்களுக்கு முன்பதாக தாவீதின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் உங்கள் மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே சூழ்நிலைமைகளை குறித்து கவலைப்படாமல் கர்த்தருடைய கரத்திலே அவைகளை எல்லாவற்றையும் வைத்து விடுவீர்களானால் நீங்களும் நானும் சொல்ல முடியும், சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற மன நிறைவை, சமாதானத்தை தேவன் உங்களுக்குள் அனுப்பி தருவார். நல்ல சத்தமராமேன்னு சொல்லுங்க பாப்போம். சங்கீதங்களிலேயே ஒரு இனிமையான சங்கீதம் அப்படின்னு சொன்னா 23ஆம் சங்கீதம் தான். ஒரு கிரவுன் வச்ச மாதிரி. ஹல்லேலூயா. இனிமையான, அற்புதமான, ஆறுதலான சங்கீதம். மெய்ப்பனாகிய தாவீதே மெய்ப்பன் தான், ஆடு மேய்க்கிறவன். மெய்ப்பனாகிய தாவீது தன்னை ஒரு ஆடாகவும் தன்னை நடத்துகிற கர்த்தரை ஒரு மெய்ப்பனாகவும் வைத்து அற்புதமாக தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பாடின, தன்னுடைய அனுபவத்திலிருந்து பாடின ஒரு அற்புதமான பாடல் 23ஆம் சங்கீதம். ஆமென். ஆடுகளுக்கு ஏராளமான சத்துருக்கள் உண்டு என்பதை தாவீது அறிந்திருக்கிறார். ஆடுகளுக்கு ஏராளமான சத்துரு உண்டு. புலி உண்டு, கரடி உண்டு, ஓநாய் உண்டு, சிங்கம் உண்டு. ஏன்னா தாவீதே இதை சொல்றாருல, ஒரு முறை கரடி வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்தது. அதையெல்லாம் அந்த கரடிய சிங்கத்தின் வயதெல்லாம் கிழிச்சு ஆடுகளை நான் காப்பாத்தினேன். ஆக ஆடுகளுக்கு ஏராளமான சத்துருக்கள் உண்டு. ஆனால் மெய்ப்பனுடைய கையில் இருக்கிற கோலினாலும் தடியினாலும் அவர் ஆடுகளை பத்திரமாய் காப்பாற்றுவார் என்கிற அந்த தைரியம், திட நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே ஆடாகிய என்னை என் மெய்ப்பனாகிய கர்த்தர் நிச்சயமாய் காப்பாற்றுவார் என்று தேவ சமூகத்திலே உளமாற அவர் கர்த்தரை துதிக்கிறார். நல்ல சத்தமா ஆமென் சொல்லலாமா? எத்தனை அற்புதம், எத்தனை மகிழ்ச்சி. இந்த ஆடுகள் மத்தியான வெயிலிலே அவைகள் மேய்ந்து கொண்டு வருகிற நேரத்தில் ஒரு மருந்து கலந்த ஒரு எண்ணெயை மேய்ப்பன் ஆடுகளுடைய தலையிலே ஊற்றி அந்த ஆடுகள் சரீரம் முழுவதையும் தேய்த்து விடுவானாம். நல்ல ஒரு மேய்ப்பனுக்கு அடையாளம் அது. அந்த தலையில ஊற்றப்பட்ட மருந்து கலந்த அந்த குளிர்ச்சியான எண்ணெய் அந்த வெயில் நேரத்திலே ஆடுகளுக்கு புத்துணர்ச்சி அளிக்குமாம். ஆமென். பலவிதமான புதர்களிலும் அங்கும் இங்கும் போய் முட்களினால் சரீரம் கிழிக்கப்பட்ட அந்த இடத்தில் அந்த எண்ணெயை தொடவும் பொழுது அந்த காயங்கள் எல்லாம் ஆறுமாம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆட்டையும் மதியான நேரத்தில் எண்ணெய் ஊற்றி அவன் தேய்த்து விடுவானாம். அப்படி தேய்த்து விடும் பொழுது அந்த முடிக்குள்ளே பதிந்திருக்கிற பலவிதமான பூச்சிகள், உண்ணிகள் எல்லாம் செத்து கீழே விழுந்து மடியுமாம். ஆமென் சொல்லலாமா? இதெல்லாம் மெய்ப்பெண் செய்கிற ஒரு அற்புதமான வேலை. யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நானே நல்ல மெய்ப்பென், நல்ல மெய்ப்பென் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். I am the good shepherd, the good shepherd giveth his life to the sheep. ஆமென் சொல்லலாமா? நல்ல மெய்ப்பென் காயம் கட்டுகிறான், எண்ணெய் பூசுகிறான், அன்போடு அரவணைக்கிறான். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசுவை விட ஒரு நல்ல மெய்ப்பென் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லாத இருக்கவே முடியாது. காரணம், இயேசு கிறிஸ்துவின் மேல ஒரு விசேஷித்த அபிஷேக தைலம் இருந்தது. சத்தமாலே சொல்லாமா? பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை விசேஷித்த எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணியிருந்தார். கையை உயர்த்தலிலே சொல்லுங்க பாப்போம். யோவான் 3:34 அவர் அதை அவரே சொல்லுகிறார் பாருங்கள். யோவான் 3:34, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆமென். தேவன் அவருக்கு
தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 10:38 பாருங்கள். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றித் திரிந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. இயேசுவின் மேல் இருந்த அந்த எண்ணெயின் அபிஷேகம் அவரை நன்மை செய்கிறவராய் சுற்றி திரியும்படி செய்தது. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? கிறிஸ்துவுக்கே ஆமென். The word Christ is the meaning is the anointed one. கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர் என்ற அர்த்தம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கே அந்த அபிஷேக எண்ணெய் தேவைப்பட்டது உண்மையானால் எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு அதிகம் தேவை. ஆமென். எண்ணெயின் அபிஷேகம் வேண்டுமா வேண்டாமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. எண்ணெயின் அபிஷேகம் கண்டிப்பா வேணும். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அந்த அபிஷேக எண்ணெயின் ஆசீர்வாதங்கள் என்ன? என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறாரே, அந்த அபிஷேக எண்ணெயின் ஆசீர்வாதங்கள் என்ன? பரிசுத்த வேதம் பல காரியத்தை சொல்கிறது. ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு முன்பதாக சொல்லும்படி விரும்புகிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அபிஷேக எண்ணெய். சத்தமா சொல்லுங்க. The anointing oil. ஆமென். 3 எண்ணெயின் அற்புதத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3 எண்ணெய்னா பாமாயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் நினச்சிக்காதீங்க. ஆமென். நம்பர் 1 ஆற்றும் எண்ணெய். சொல்லுங்க. த ஹீலிங் ஆயில். நம்பர் 2 ஆவிக்குரிய எண்ணெய். சொல்லுங்க. த ஸ்பிரிச்சுவல் ஆயில். நம்பர் 3 அற்புத எண்ணெய். சொல்லுங்க. த மிராக்குலஸ் ஆயில். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். Thou anointest my head with oil. Amen. Number 1 ஆற்றும் எண்ணெய். என்ன என்னங்க? ஆற்றும் எண்ணெய். அதனால் டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அதனால் என்னை விழிப்பாக கவனிங்க. விழிப்பாக கவனிச்சிங்கன்னா இந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதம், எண்ணெயின் ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேலே இறங்கும். அல்லேலூயா. எஸ். நம்பர் 1 நான் சொன்னேன் ஆற்றும் எண்ணெய், காயங்களை ஆற்றும் எண்ணெய். ஆமென். எண்ணெய்க்கு பொதுவாக இருக்கிற ஒரு நல்ல குணாதிசயம் காயங்களை ஆற்றும். ஆமாவா? என்னோடு கூட லூக்கா 10ஆம் அதிகாரம் 33, 34 ஆகிய வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். The Gospel Book of Luke chapter 10 verse 33 and 34. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவன் காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அவன் லூக்கா 10ஆம் அதிகாரம். என்ன கவனிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் எனக்கு பிறன் யார்? ஒரு வாலிபன் இயேசுகிட்ட வந்து கேட்டான். நான் எல்லாத்தையும் சின்ன வயசுலேருந்தே கட்டெல்லாம் கை கொண்டிருக்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறான். தாய் தகப்பனை கனம் பண்ணுறேன், கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொண்டிருக்கிறேன். எனக்கு பிறன் யார்? என்னை விட ஒரு நல்லவன் யாருன்னு கேட்குறான். ஆமென். எனக்கு பிறன் யாருன்னா என்னை விட நல்லவன் யார் அப்படின்னு கேட்டவனுக்கு ஒரு ஓமையே சொல்கிறார். அந்த ஓமை என்னன்னா, ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். ஒருத்தன் எங்கேருந்து போனான்? எருசலேமிலிருந்து எரிகோ. ஜியாலஜிக்கல் புவியியல் சார்ந்த புரிதல் என்னன்னா, எருசலேம் மேடு, எரிகோ பள்ளம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. கீழே இருந்து மேலே போகணுமே தவிர மேலே இருந்து கீழே வரக்கூடாது. ஆமென். அப்போ ஒருவன் எருசலேமிலிருந்து, எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போயிருக்கலாம். ஆனால் அவன் பிரயாணமாக வரான். அவன் எங்கேருந்து வரான்? எருசலேமிலிருந்து எரிகோ டவுனில் வந்துட்டு இருக்கிறான். அப்படி வரும்பொழுது வீட்டுக்கு போயிட்டு அந்த பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் போகிறான். அப்போ வழியில் திருடர்கள் கையில் மாட்டிக்கிறான். திருடர்கள் அவனுடைய வஸ்திரத்தெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு அவனை அடியன்னு அடித்து காயம் ஏற்படுத்தி குற்றுவராய் விட்டுவிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு லேவியன் வரான், வந்து பார்த்துட்டு பக்க வழியாக விலகி போகிறான். ஒரு ஆசாரியன் வரான், ஆசாரியன் விலகி போகிறான். ஒரு சமாரியன் வருகிறான்.
யார் வரா? சமாரியன் வரான். அதை தான் நான் வாசித்தோம் 33ஆம் வசனத்தில். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அந்த குற்றுயிராய் கிடக்கிறவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து காயங்களில் எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் பராமரித்தான். சத்தமாமின்னு சொல்லாமா? ஆகவேதான் அந்த சமாரியன் வேற யாரும் இல்லை, நல்ல சமாரியன் ஆகிய இயேசுவுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த காலவேளையில் பல விதத்தில் காயத்தோடு நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். உங்கள் காயத்துக்கு யாரும் மருந்து போட முடியாத ஒரு சூழ்நிலைமையாக இருக்கலாம். எரேமியா 30:17 உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் கர்த்தர் சொல்றார். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. நான் உன் காயங்களை ஆற்றுவேன். அல்லேலூயா. நான் உன்னை குணமாக்குவேன். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. நான் உன்னை குணமாக்குவேன். ஆமென். பாருங்கள், இந்த சமாரியன் வழி பிரயாணத்திற்காக வருகிறவன். ஒரு பிரயாணமா போறான், ஒரு நோக்கத்தோடு ஒரு பிரயாணமா ஒரு இடத்துக்கு போறான். பல பொருட்களை அவன் எடுத்து சென்றிருப்பான். ஆமென். ஒரு 5 நாள் ஒரு இடத்துக்கு தங்குறதுக்கு போறீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் பெடுக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போவீங்க. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? எல்லாத்தையும் எடுத்துட்டு போவீங்க. அப்படித்தான் இந்த சமாரியன் பல பொருட்களை எடுத்து ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாலும் கூடவே எண்ணெயும் திராட்சரசத்தையும் கொண்டு போவதற்கு அவன் மறக்கவில்லை. அல்லேலூயா. ஃபேமிலியா ஒரு டூருக்கு போறீங்க. ஐயோ முக்கியமானது மறந்துட்டனே, பிரஷ் ஷேட் மறந்துட்டனே, பேஸ்ட்டை மறந்துட்டனே, அதனால தான் இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஹோட்டல்லே வச்சிடறான் அதெல்லாம். ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. வரும்போது அதை ஒன்றும் வைக்காம நம்ம எட்டு வந்துடுறோம். ஆமேன். அது வேற விஷயம். எனக்கு இதை மறந்துட்டேனே அதை மறந்துட்டேனே. நானும் பாருங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போறவன் எண்ணெயும் திராட்சரசத்தையும் கொண்டு போக பிரயாணமாய் போறவன் அதை கொண்டு போக மறக்கவில்லை. சத்தமர் ஆமேன் சொல்லலாமா? திராட்சரசம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாகவும் எண்ணெய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கும் அடையாளமானவை. ஹல்லேலூயா. ஏன் கையில எண்ணெய் கொண்டு போக வேண்டும்? பிரயாண நேரத்திலே குற்றூராய் கிடக்கிற சிலரை நீங்கள் சந்திக்க கூடும். ஆமேன் சொல்லலாமா? ஆயிரமான பேர் காயங்களோடு இருக்கிற மக்களுக்கு அந்த எண்ணெய் தேவைப்படும். ஆமென். உங்களிடத்தில் இருக்கிற அபிஷேக எண்ணெய் உங்களிடத்தில் இருக்குமானால் நீங்கள் அநேக மக்களுக்கு, ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். காயப்பட்டவர்களுடைய காயங்களை ஆற்றி திடப்படுத்தி அவர்களை தைரியப்படுத்தி அவர்களுக்கு சுகத்தை கொடுப்பீர்கள். ஆகவே தான் உங்க கையில எப்பவுமே திராட்சரசமும் எண்ணெயும் இருக்கணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கையில எப்பவுமே திராட்சரசம் எண்ணெய் இருக்கணும். திராட்சரசம் இயேசுவின் இரத்தத்தை காட்டுகிறது, எண்ணெய் அபிஷேகத்தை காட்டுகிறது. நீங்க எங்க போனாலும் உங்ககிட்ட எதை எடுக்க மறந்தாலும் இதை எடுக்க மறந்துடக்கூடாது. திராட்சரசம் எண்ணெய் கூடவே இருக்கணும். ஏனென்றால் நீங்கள் பிரயாணமாய் போகிற நேரத்திலே குற்றுயிராய் கிடைக்கிற அநேகரை நீங்கள் காண முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். அந்த மனுஷனோட பேசு, அந்த ஆளோட பேசு, அந்த பையனோட பேசு, அந்த பொண்ணோட போய் பேசு என்று கர்த்தர் உணர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. உங்ககிட்ட எண்ணெய் இருந்தா கொண்டு போய் அந்த காயங்களுக்கு அந்த எண்ணெயை போடலாம். ஆமென். ஆசாரியனும் லேவியனும் அந்த காயப்பட்ட மனுஷனை கண்டு பக்க வழியாக விலகி போனார்கள். காரணம், அவர்களிடத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய எண்ணெய் இல்லை, திராட்சரசம் கையில் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அனுபவம் இல்லை. ஆகவே பார்த்துட்டு பக்க வழியா விலகி போயிட்டாங்க. நமக்கு எதுக்கு தான் வம்பு, நமக்கு டைம் ஆயிடுச்சு, சர்வீஸுக்கு டைம் ஆச்சுன்னு கையில பைபிள் தூக்கின்னு வேகமா ஓடி போயிட்டான். ஆமேன்னு சொல்லாமா? சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் இந்த சமாரியன் அந்த இடத்துல நின்று தன்னுடைய கரத்தில் இருக்கிற திராட்சரசத்தினாலே அவனுடைய காயங்களை கழுவி எண்ணெயை போட்டு அவனுக்கு புற்றுயிர் அளித்து அவனை கொண்டு போய் பராமரித்தான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர்களிடத்திலே, நம்மிடத்திலே கர்த்தர் இந்த திராட்சரசத்தையும் இந்த எண்ணெயையும் கர்த்தர் இந்த நாட்களிலே கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? எப்பொழுதும் அபிஷேக எண்ணெயோடு, எப்பொழுதும்
திராட்சரசத்தோடு நீங்க எங்க போனாலும் உங்க கையில இந்த திராட்சரசத்தையும் எண்ணெயும் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த இரண்டையும் நீங்கள் எப்பொழுதும் உங்களிடத்தில் வைத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எப்பொழுதும் ஆத்தும பாரத்தோடு உடைந்த உள்ளத்தோடு காயப்பட்டு கிடக்கிற அநேகர் நமக்கு முன்பதாக திரளாயிருக்கிறார்கள். இயேசு சொன்னார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அங்கே கட்டப்பட்டிருக்கிற கழுதையை காண்பீர்கள், அதை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராகிலும் ஏதாகிலும் கேட்டால் எங்கள் ஆண்டவருக்கு இதை தேவை என்று சொல்லுங்கள். ஆமென். நமக்கு முன்பதாக இன்றைக்கு ஏராளமானவர்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். சத்தவர்களிலேயே சொல்லுங்க பாப்போம். நீங்கள் பஸ்லையோ ட்ரெயின்லையோ பிரயாணம் பண்ணும் பொழுது உங்களுடைய கையில் ஆயத்தத்தோடு எப்பொழுதும் இந்த அபிஷேக எண்ணெய் நிரம்பி இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். காரணம், ஏதாகிலும் குற்றுயிராய் இருக்கிற சிலர் உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்துருப்பாங்க. சத்தமாலே சொல்லாமா? எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா, எனக்கு இன்னைக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்காதா, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விமோசனம் பிறக்காதான்னு ஏராளமானவர்கள் இன்றைக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம். இன்றைக்கு இந்த காரியத்திற்கு விமோசனமே இல்லையா, தற்கொலைதான் இதற்கு வழி என்று தற்கொலை பண்ணுகிறவர்கள் ஏராளம். கொரியா தேசத்திலே இன்றைக்கு தற்கொலையில் அதிக உச்சகட்ட தற்கொலை யார் பண்ணிக் கொள்கிறான்னு சொன்னா மல்டி மில்லினியா, வசதி படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்களாம். ஆக பணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் தீர்வு அல்ல. நல்ல சத்தமாலே சொல்லுங்க. த காஃபி டே கேள்விப்பட்டிருக்கீங்களா? காஃபி டே கேள்விப்பட்டது? ஒரு காஃபி 150 ரூபா. அவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஓனர் சித்தார்த் கடன் பிரச்சனையினால வாக்கிங் போறேன்னு சொல்லி போய் டிரைவர் ஒரு இடத்துல நிறுத்தி 1 கிலோமீட்டர் அந்த நதியில விழுந்து செத்து போயிட்டார். ஆமேன்னு சொல்லலாமா? டிரைவர் நின்று பார்த்தான், காணோம். தேடி வழியில போய் பார்த்தா அவரை காணோம். 2-3 நாள் கழிச்சு தான் தெரியுது, காஃபி டே ஓனர் செத்து போயிட்டார், தற்கொலை பண்ணிட்டார். ஆமென் சொல்லுங்க. சமீபத்தில் அவங்களுடைய மனைவி அதை டேக் ஓவர் பண்ணி அதை நடத்திட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு செய்தியை நான் படித்தேன். அவருடைய மனைவி சித்தார்த் இருந்த எல்லா கடனையும் அடைத்து தீர்த்து விட்டார். எப்படி தீர்த்தாங்கன்னா, ஒரு சின்ன பார்ட்டை வித்தாங்க. ஆமென். தன்னுடைய பிஸ்னஸ்னுடைய ஒரு சின்ன பார்ட்டை குவிட் பண்ணி விற்று அந்த கடனெல்லாம் அடைச்சி இப்போ அந்த பிஸ்னஸை நல்ல முறையில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த சின்ன பார்ட்டை விற்கிறதுல இருக்கிற ஈகோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈகோ தான் அவரை சாவடிச்சிருச்சு. சத்தமாலே சொல்லாம இன்றைக்கு தற்கொலையை தேடி ஓடுகிற கூட்டங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஒரு தாய் தன்னுடைய 3 பிள்ளைகளுக்கு 4 நாள் சாப்பிடாம குடிகார கணவன் ஒவ்வொரு நாளும் அடிச்சு துன்புறுத்ததை பார்த்து வேதனையோடு அந்த தாய் பிள்ளைகளை நன்றாத்திரி எழுப்பி 3 பசங்க 4 பசங்க, சின்ன குழந்தை ஒன்று முன்னாடி சொல்கிறா, விஷ பாட்டில் வச்சிருக்கிறா, தூக்க மாத்திரைகளை நிறைய வச்சிருக்கிறா, தூக்கு போட்டது கயிறு வச்சிருக்கிறா, கத்தி வச்சிருக்கிறா, நிறைய வச்சிருக்கிறா. இந்த ஆப்ஷனில் எதையாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணி நம்ம செத்து போயிடுவோம். இந்த ஆள்கிட்ட, இந்த மிருகத்துக்கிட்ட உயிர் வாழ்தை விட நம்ம செத்து போகிறதே நல்லது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன பையன் கேட்டானா, சாவறதுக்கே இத்தனை வழி இருக்கும் பொழுது வாழறதுக்கு ஒரு வழி கூட இல்லையாமான்னு கேட்டானா. ஆமென். உங்களையும் என்னையும் வாழ வைக்கிற ஒரு அன்பு தெய்வம், அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து, அவர் உங்கள் கையில் என் கையிலே அந்த எண்ணெயை கொடுத்திருக்கிறார், திராட்சரசத்தை கொடுத்திருக்கிறார். குற்றுயிராய் குலை உயிராய் கிடக்கிற திரளான ஜனங்கள், அவர்களுக்கு புதிய நம்பிக்கை கொடுப்பதற்காக கர்த்தர் நம்மை வழி பிரயாணத்தில் அனுப்பி கொண்டே இருக்கிறார். பிரயாணத்தில் இதை கொண்டு போக மறந்துடாதீங்க. இந்த எண்ணெய் சாதாரண எண்ணெய் இல்லை, இந்த எண்ணெய் ஆற்றும் எண்ணெய். இந்த எண்ணெய் காயங்களை ஆற்றும் எண்ணெய். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏசாயா 61 முதல் 2 வசனம். ஏசாயா 61:2. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவ நீதியை சரி கட்டும் நாளை கூற துயரப்பட்ட அனைவரும் ஆறுதல் செய்வதற்காக என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். உங்களை என்னையும் கர்த்தர் ரட்சித்து இந்த சபையில கொண்டு வந்து வச்சிருக்கிறார்னா சும்மா இல்லை, உங்க கையில என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
உங்க கையில திராட்சை ரசத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த எண்ணெய் நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த எண்ணெய் நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்கணும். யாக்கோபு 5:14-15 பாருங்கள். யாக்கோபு 5:14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆமென். திரளான ஜனங்கள் காயம் கட்டுறதுக்கு ஆள் இல்லை, காயம் கட்டுறதுக்கு ஆள் இல்லை, காயம் போடுறதுக்கு எண்ணெய் போடுறதுக்கு ஆள் இல்லை. ஜனங்கள் இன்றைக்கு மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏசாயா 1:6 பாருங்கள். ஏசாயா 1:6. உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமுமாய் இருக்கிறது. சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. ஆகவே தான் இயேசு சீஷர்களை 2 பேர் அனுப்பினார். போங்க, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாரையும் சுகமாக்குங்கள். கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு ஏராளம். நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்க பிசினஸ்ல, நீங்கள் வசிக்கிற பகுதியில, எல்லா இடத்துலையும் காயப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு ஏராளம் இருக்கிறார்கள். அல்லேலூயா. காயப்பட்ட ஜனங்கள் ஏராளம் இருக்கிறாங்க. பிள்ளைகளாலே துச்சமாய் எண்ணப்பட்டு தூக்கி எறிய பெற்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். மனவேதனை. இந்த பிள்ளைகளுக்காக தானே இவ்வளோ பாடுபட்டேன், பிள்ளைன்னு சொல்லி எவ்வளோ என்ன வருத்தி என் வயிற்றை கட்டி வாயை கட்டி எப்படியெல்லாம் படிக்க வச்ச. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நேற்று திருமணமாகி ஒரு மனைவி வந்த உடனே எங்களை தூக்கி போட்டுட்டாலேன்னு சொல்லி வேதனைப்படுகிற பெற்றோர்கள் ஏராளம். வேதனையோடு இருக்கிற எத்தனையோ தகப்பன்மார்கள், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற தாயார்கள். இந்த காலவெளியிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே, வாலிப மகளே, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தாயை தகப்பனை கனம் பண்ணுகிற அபிஷேக தைலம் உனக்குள், கீழ்ப்படுகிற அபிஷேக தைலம் உனக்குள் இருக்கட்டும். இந்த காலவெளியிலே கர்த்தர் இந்த எண்ணெயை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இந்த எண்ணெயை தொலைச்சிடாதீங்க. இந்த எண்ணெய் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. உங்க பாத்திரம் நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நல்ல சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உங்க பாத்திரம் எப்போ நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நல்ல சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பாடுங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் தட்டலாமே. நல்ல உற்சாகமா கையை தட்டி தூக்கம் கலையிற மாதிரி ஒரு நல்ல கை தட்டு. ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சத்தமா ஆமேன் சொல்லுங்க. அப்போ கை தட்டுறது தேவனுக்கு மகிமையே இல்லையா? தூக்கம் கலையிறதானா அப்படின்னு தப்பாக எடுத்துக்கூடாது. நம்ம எதை செஞ்சாலும் கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக செய்யணும். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஒருத்தன் பேசுகிறான், யார் சொன்னது டேட்டு போடக்கூடாதுன்னு? டேட்டு போடலாம் தலை. ஆமேன். டேட்டு போடலாம். பாஸ்டருங்கெல்லாம் சொல்லுவாங்க டேட்டு போடக்கூடாது. லேவியராங்க 19 எடுத்து வாசின்னு சொல்லுவாங்க.
அதெல்லாம் அப்படி இல்லை. நம்ம இஷ்டம் தான். நம்ம எப்படி வேணா இருக்கலாம். டாட்டெல்லாம் போடலாம், கம்மல் போட்டுக்கலாம். ஆமென். அட பரதேசி, நான் சொல்கிறேன், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதுன்னு பைபிள் இருக்குது. ஏன் அந்த வசனம் உனக்கு கண்ணுக்கு தெரியலன்றேன். ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் விட்டுட்டு நிறைய புள்ளிங்கோ வளர்க்குறாங்க. புள்ளிங்கோ இப்போ நிறைய பேர் பெருகிட்டாங்க. ஒத்த கம்மல் போட்டுட்டு வர்றது, அப்புறம் டேட்டு போடுறது, கையில் டேட்டு போடுறது. ஒரு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீங்கள் டேட்டு பற்றிலாம் பேசும்பொழுது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி கையில் டேட்டு போட்டேன், ஆனால் இப்போ ரட்சிக்கப்பட்டேன். நான் கேட்கும் பொழுதெல்லாம், நான் நீங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் கையை மறைச்சிக்கிறேன். இதனால தான் நான் சர்ச்சு கூட சில நேரத்தில் வரல. நான் ஆடம், நான் என்னத்த சொல்ல, மனசாட்சி குற்றம் இல்லைன்னா குற்றம் இல்லை. ஆனால் நீ வாலிப பசங்களை கேட்குற, நீ கம்மல் போடுறதுனால பாஸ்டருக்கு என்ன நஷ்டம்? ஆமென் சொல்லுங்க. ஒருத்தர் அன்னைக்கு சர்வீஸ் போது கீழே போய் பார்க்குறேன், பேண்ட்டெல்லாம் கிழிச்சு போட்டிருக்கிறான். என்னன்னா அவன் சொல்கிறான் ஃபேஷன். நான் சொன்னேன், இன்னொரு முறை இந்த பேண்ட்டோட நீ வந்த வீட்டு சர்ச்சு வாசபலுக்குள்ளே வரக்கூடாது. ஆமென். ஆமாம், சில நேரத்தில் இந்த அண்ணி அக்கினி உள்ளே வந்துடும் பாருங்க. அவன் மட்டும் போட்டு வந்தானே, இவன் மட்டும் போட்டு வந்தானே, பிசாசு இப்படி தான் உள்ள நுழைவான். கம்மல் போடுறது எனக்கு பிரச்சனை இல்லை. அது ஏதோ ஒரு சினிமாக்காரன் போட்டான், அதை உலகத்து பையன் பார்த்தான், அதை பார்த்து இது நேரம் அப்படியே உள்ள வருது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அவரை போல மாற அழைக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லலாமா? நம்பர் 2. ரெண்டாவது என்ன சொன்னேன்? மத்தேயு 25ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தை முதலாவது நான் வாசிக்கிறேன், நன்றாக கவனியுங்கள். The Gospel book of Matthew chapter 25 verse 4. புத்தி உள்ளவர்கள் தங்கள் கையில் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெய் கொண்டு போனார்கள். 3ஆம் வசனத்தை இப்போ வாசிக்கிறோம். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. Hallelujah. They that were foolish took their lamp and took no oil with them. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை முதல் 10-15 வசனத்தை வீட்டுக்கு போயிட்டு வேர்ட் பை வேர்டு வாசித்து பாருங்க. இதெல்லாம் நான் வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு ஆசீர்வாதம். எனக்கு நீங்கள் வாசிக்கலன்னா எனக்கு நஷ்டம். காரணம், நீங்கள் வசனத்தை இன்னும் அதிகமாக புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆமென். ஆமென். ரைட். என்ன கவனிங்க, எனக்கு இருக்கிறது இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான். சிலருக்கு ரொம்ப சந்தோஷம் பாருங்க. ரைட். என்ன கவனிங்க, மற்ற 25ஆம் அதிகாரம் முதல் 25 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, புத்தி உள்ள ஒரு கூட்டம், புத்தி இல்லாத ஒரு கூட்டம். ஆமென். புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள், 2 பேருக்குமே எய்ம் ஒன்று தான். மணவாளனை எதிர்கொண்டு அழைக்க புறப்படுகிறார்கள். ஆமென் சொல்லலாமா? மணவாளனை எதிர்கொண்டு அழைக்கிறதுக்காக அவங்க போகிறாங்க. இந்த சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே மணவாட்டிகள். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே ஏன் காலையில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு ஏன் வரோம்? ஆயத்தம் 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 ஆயத்தம். ஒரு நாள் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவ மணவாளன் வரப்போகிறார். ஆமென். அவரை எதிர்கொண்டு அழைக்கிறேன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் சபை கூடி வருவதை விட்டு விடுகிறது போல, சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீங்கன்னு கர்த்தர் நமக்கு சொன்ன ஆலோசனை கீழ்ப்படிஞ்சு தேவ சமூகத்திற்கு வருகிறோம். தனி ஜெபம் பண்ணுறோம், குடும்ப ஜெபம் பண்ணுறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரோடு நெருக்கமாக இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு அளவு நெருங்கி கொண்டே இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இந்த புத்தி இல்லாதவர்கள் தீவட்டிகளை எடுத்துட்டு போனாங்க, எண்ணெயை கொண்டு போக மறந்துட்டாங்க. ஆமென். புத்தி உள்ளவங்க தீவட்டியும் எடுத்துட்டு போனாங்க, கையில எண்ணெயும் கொண்டு போனாங்க. அதனால தான் சொன்னேன், விசுவாசிகள் எப்பவும் கையில எண்ணெய் வச்சிருக்கணும். சத்தமா ஆமென் சொல்லலாமா? எப்பவும் கையில் எண்ணெய் இருக்கணும். இந்த எண்ணெயை நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே கர்த்தர் இந்த எண்ணெயை கொடுத்துட்டார். என்னைக்கு அபிஷேகம் பெற்றீங்களோ அந்த எண்ணெயை ஏற்கனவே ஊற்றி விட்டார். ஆமென் சொல்லலாமா? எண்ணெயினுடைய குணாதிசயம் என்னன்னா, தீவெட்டிகளை பிரகாசமா எரிய செய்யும். ஹல்லேலூயா. தீவெட்டியில ஊற்றி கொளுத்துறீங்கன்னா திக்கு நல்லா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், you are seen as a light in the world. பவுல் சொல்றார், உலகத்துல சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். இயேசு யோவான் ஸ்நானன் பத்தி சொன்னாரு. யோவான் 5:35 அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் பார்க்கறதுக்கு ஒன்று போலதான் இருந்தார்கள். 2 கூட்டமும் மணவாளனுக்காக காத்திருந்தார்கள். 2 கூட்டம் கையில் தீவிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம்,
புத்தி உள்ளவங்க கையில் எண்ணெய் இருந்துச்சு, புத்தி இல்லாதவங்க கையில் எண்ணெய் இல்லை. ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? கடைசி நேரத்தில் அவசர அவசரமாய் எண்ணெயை கடன் கேட்டு வாங்க முடியாது. ஆமேன். கடைசி நேரத்தில் அவசர அவசரமாய் இந்த அபிஷேக எண்ணெயை மற்றவங்கிட்ட கேட்க முடியாது. அது எதை உணர்த்துதுன்னா, மற்றவர்களுடைய அபிஷேகத்தை சார்ந்து நீங்கள் இந்த உலகத்தில் ஜெயமுள்ள ஜீவியத்தை ஏறெடுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை நிரப்பி இருக்கிற எண்ணெய் நாளுக்கு நாள் வழிந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நல்ல சத்தவராமை சொல்லுங்க. மற்றவர்களுடைய அபிஷேகத்தை சார்ந்து, மற்றவர்களுடைய ஜெபத்தை சார்ந்து, மற்றவர்களுடைய வரங்களை சார்ந்து, மற்றவர்களுடைய வெளிப்பாடுகளை சார்ந்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டு சொல்லுங்கன்னு அப்படி ஒரு 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 ஒவ்வொரு நாளும் கடன் கேட்கிற வாழ்க்கை உங்களுக்கு இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை என்னைய எல்லாரையும் ஒன்று போல தான் அபிஷேகித்திருக்கிறார். நல்ல சத்தமாமேன்னு சொல்லலாமா? எல்லாரையும் ஒன்று போல அபிஷேகித்திருக்கிறார். இந்த எண்ணெயை ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். காலை தோறும் என்னுடைய கிருபைகள் புதிதானவைகள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நம்முடைய விளக்கு எப்பொழுதும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். விளக்கு எப்போ எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். பக்கத்துல பார்த்து சிரிச்சு சொல்லுங்க, உங்க விளக்கு எப்போ எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமேன். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு போயிட்டு வாசித்து பாருங்களேன். அதுல ஒரு வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் விளக்கு இரவில் கூட அணைவதில்லை. ஆமேன். சுறுசுறுப்பா இருக்கிறா. அங்க ஓடுறா, இங்க ஓடுறா, இப்படி வரா, அப்படி வரா, நிறைய காரியத்தை செய்யறா மனவாட்டி. ஆமேன். நீங்கள் சுறுசுறுப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய அற்புதமான வல்லமை கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன் சொல்லலாமா? இந்த தீவெட்டியில் எண்ணெய் எரிஞ்சிட்டே இருக்குன்னா, அந்த எண்ணெய் யூஸ்வலாக யூத கலாச்சாரத்தில் ஒலிவ எண்ணெய் போடுவது வழக்கம். என்ன எண்ணெய்ங்க? ஒலிவ எண்ணெய். ஒலிவ எண்ணெய் விதைகளை செக்கில் போட்டு அதை ஆட்டுனா ஒரு நல்ல க்ரீமி ஆயில் வரும். ஹல்லேலூயா. கெட்செமனேன்னு சொன்னால் எண்ணெய் செக்குன்னு அர்த்தம். என்ன செக்குங்க? எண்ணெய் செக்கு. கெட்செமனே என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் எண்ணெய் செக்கு. இங்கே தான் இயேசு கிறிஸ்து ஒரு எண்ணெய் செக்க மாதிரி அந்த எண்ணெயை, அந்த ஒலிவ விதைகளை இடித்து பிழிந்து வருகிற எண்ணெயை போல இயேசு பிழியப்பட்டார். ஆமேன். பிழியப்பட்டார். அவருடைய வேர்வை துளி வழியா ரத்தம் வெளியே வந்துச்சான். சத்தமாமேன்னு சொல்லுங்க. சயின்டிஃபிக்கா மெடிக்கலா அது ப்ரூவ்டான்னு கேட்டால் ப்ரூவ்டு. எப்பன்னா, ஒரு மனுஷனுக்கு தாங்க முடியாத பயம், பதட்டம், தாங்க முடியாத பயம் இருக்கும் பொழுது இரத்த நாளங்கள் வெடித்து இந்த வேர்வை சுரபி, வேர்வை துளைகளின் வழியாக ரத்தம் வெளிவருவது வழக்கம். அல்லேலூயா. அப்படின்னா இயேசு எந்த அளவுக்கு அவருக்குள்ள அந்த திகிலடைய தொடங்கினார். என்ன அடைய தொடங்கினார்? திகிலடைய தொடங்கினார். யோசித்து பாருங்க. அந்த எண்ணெய் செக்கு அந்த இடத்துல அவர் பிதாவினுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே அவர் அந்த அபிஷேகத்தை பெற்று கொண்டதனால தான் தைரியமா அந்த சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். சத்தமா இல்லை சொல்லாமா? சின்ன பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போறோம், சின்ன உபத்திரம் வந்தாலும் உடைஞ்சு போறோம். ஏன் ஆண்டவரை எனக்குன்னு கேள்வி வேற கேட்குறோம். நான் ஒழுங்காக தானே சர்ச்சுக்கு போகிறேன்றோம், நான் ஊழியம் செய்கிறேனேன்னு சொல்லி நம்ம சொல்லி காட்டுறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வாய் திறக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயை ஜனங்கள் கொண்டு வரும்படி சொல்லு, ஆசரிப்பு கூடாரத்தில் எப்போ விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒன்று தெரியுமா? நீங்களும் நானும் தான் அந்த ஆசரிப்பு கூடாரம். இந்த கூடாரத்துக்குள்ள அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இந்நேரம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கரகோஷம் வந்திருக்கணும். ஆனால் நீங்கள் டியூப்லைட்டாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். லேவியராகமம் 24:2 பாருங்கள். லேவியராகமம் 24:2 குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் ஜனங்கள் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. குத்து விளக்கு எப்பொழுது எரிந்து கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. ஃபாதர் பெக்மென்ஸ் பாடினார், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதுமே உமக்காய். சத்தமாமேன்னு சொல்லலாமா? நல்ல சத்தமாமேன்னு சொல்லுங்க. புத்தி இல்லாதவர்கள், புத்தி உள்ளவர்கள் எல்லாருடைய ஏமும் ஒன்று தான், மணவாளனை பார்க்கணும்,
ஆனால் புத்தி இல்லாதவங்க எண்ணெயை கொண்டு போக மறந்துட்டாங்க. இந்த ஆவிக்குரிய எண்ணெய் எதை காட்டுகிறது? நம்முடைய குணலட்சணங்களை காட்டுகிறது. நாம் ஆவிக்குரியவர்களா இல்லையா, நமக்குள்ள அபிஷேக எண்ணெய் இருக்கா இல்லையான்றது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெளிப்படுத்தி காட்டும். அதனால தான் இயேசு சொன்னார், அந்தந்த கனியினாலே அந்தந்த மரத்தை அறிவீர்கள். சத்தமா இல்லையே சொல்லுங்க. சில மாங்காயை பார்த்த உடனே ஐயோ இது புளிக்கும் அப்படின்னு உடனே ரிஜெக்ட் பண்ணுவோம். ஆமேன். எதனால வச்சு சொல்கிறோம்? அந்த கனி தெரியும் ஏற்கனவே, அதை சாப்பிட்டாலே என்ன செய்யும் சொல்லுங்க. சில மாம்பழத்தை பார்த்தோம், நல்ல டேஸ்டாக இருக்கும். எதை வச்சு? அந்த டேஸ்ட்டு. நம்ம குணங்கள், நம்முடைய ஆவிக்குரிய குணங்கள் தான் நம்முடைய எண்ணெயை வெளிப்படுத்துகிறது. நல்ல சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு பாப்பா சொல்லிச்சு, பாஸ்டர் தயவு செஞ்சு அந்த வீட்டுக்கு விசிட்டிங் போயிடாதீங்க. அந்த கீழே இருக்கிறவங்க அந்த சர்ச்சில் இருந்து அவங்க இங்கே வந்துட்டாங்க. அந்த வீட்டுக்கு நீங்கள் விசிட்டிங் போனீங்கன்னா அந்த பாஸ்டர் அம்மா கையை காலை உடங்க ஆண்டவரையும் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க வழக்கமே அதுதான். அதனால நீங்கள் தயவு செஞ்சு போயிடாதீங்க. நான் யோசித்து பார்த்தேன், ஓ அப்படியும் ஜெபம் பண்ணுறாங்க, இருக்க தானே செய்கிறாங்க. அது என்ன மாய்மாலமான எண்ணெயாக இருக்கே, அந்த எண்ணெய் பயங்கரமான எண்ணெயாக இருக்கே. சத்தமாக ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள், இயேசு சொன்னார் மத்தேயு 5:14, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமாக இருக்கிறீங்க. கடைசி ஒரு என்ன சொன்னேன்? அற்புத எண்ணெய், மிராக்குலஸ் ஆயில். வீட்டுக்கு போயிட்டு 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியான் ஆகிய புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்தவன் என்பது நீர் அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். நல்ல சத்தமாமேன்னு சொல்லலாமா? ஒரு குடம் எண்ணெயை கையில் வச்சுக்கிட்டு எலிசா கிட்ட வந்து சொல்றா, கடன் பிரச்சனை நான் சிக்கி கொண்டிருக்கிறேன், என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேற ஒண்ணுமே இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு குடம் எண்ணெய், அந்த எண்ணெயின் ஆசீர்வாதத்தின் மதிப்பை அறியாமலேயே அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். சத்தமா இல்லையே சொல்லாமா? சில நேரத்தில் நம்மகிட்ட இருக்கிற வேல்யூ நமக்கே தெரியாது. ஆமேன். நம்மகிட்ட இருக்கிற வேல்யூ நமக்கே தெரியாது. ஆனால் நம்மளே குறைச்சி பேசின்னு இருப்போம். ஆமேன். ஆமேன் சொல்லுங்க. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒருத்தருமே இல்லை, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற மேன்மையை என்னன்னு பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சில ஆட்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற காரியத்தையே மேன்மைப்படுத்துவாங்க. சில அம்மா மாருங்க, அவர் பாருங்க எப்படி இருக்கிறார், அவர் பாருங்க எப்படி இருக்கிறார், நீங்களும் தண்டத்துக்கு இருக்கிறீங்களே அப்படின்னு மட்டம் தட்டிகிட்டே இருப்பாங்க. உங்ககிட்ட இருக்கிற வேல்யூவை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தமராமேன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிற வேல்யூவை நீங்கள் அறிஞ்சிக்கணும். இவகிட்ட ஒரு வேல்யூ இருந்துச்சு, ஆனால் இவளுக்கு அந்த வேல்யூ தெரியவே இல்லை. ஆமேன். எண்ணெயினுடைய மதிப்பு எத்தனை பெரியது. சத்தமாமேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் எண்ணெயை எடுத்து ராஜாக்களை அபிஷேகம் பண்ணலாம், கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணலாம், கொஞ்சம் எண்ணெய் எடுத்து தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணலாம், கொஞ்சம் எண்ணெயினால வியாதியஸ்தர்களை குணமாக்கலாம், கொஞ்சம் எண்ணெயினால எரிந்து பிரகாசிக்கலாம். எவ்வளோ வேல்யூ அந்த எண்ணெயில் இருக்கு. ஆனா இந்த எண்ணெயினுடைய மதிப்பை தெரியாமல் இவள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றுமே இடத்தில் இல்லை. சத்தமா இல்லை சொல்லாமா? ஒன்று தெரியுமா? நீங்களும் நானும் அவருடைய பார்வையில் ஒரு மண் பாண்ட குடமாயிருக்கிறோம். ஆமென். அதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 4:7, 2 கொரிந்தியர் 4:7, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில், நீங்க ஒரு சாதாரண மண்பாண்டம் நினைக்காதீங்க, உங்களுக்குள்ள ஆயில் இருக்கு. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள எண்ணெய் இருக்கு. உங்களுக்குள்ள எண்ணெய் இருக்குன்னு கேட்கக்கூடாது, உங்களுக்குள்ள எண்ணெய் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த எண்ணெயினுடைய வேல்யூவை தெரிஞ்சுங்க. உங்களுக்குள்ள எண்ணெய் இருக்கு. அந்த எண்ணெயை எலிசா சொன்னா, வீட்டுக்கு போ, எல்லாம் பக்கத்தில் எதிர எங்கே எத்தனை காலி பாத்திரம் வாங்க முடியுமோ அத்தனை காலி பாத்திரத்தை வாங்கு, உங்ககிட்ட இருக்க எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருன்னு சொன்னான். ஆமேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் பாருங்க, இந்த பெண்மணி போய் எல்லார்கிட்டையும் பாத்திரத்தை வாங்கினா. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க.
ஆமென் சொல்லுங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சுற்றுப்புற எல்லா இடத்துலையும் இவன் சமாதானமா இருந்திருக்கிறா. சத்தமா ஆமென் சொல்லாமா? இந்த மண் பாண்டத்தில் இருக்கிற எண்ணெயை மறந்துடாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அவ எண்ணெயை பாத்திரத்தை கேட்க கேட்க பசங்க கொண்டு வர ஊற்றிக்கிட்டே இருந்தா, பசங்க ஒரு காலகட்டத்தில் பாத்திரம் இல்லைன்னு சொன்னாங்க, எண்ணெய் நின்று போச்சு. ஆமென். ஒன்று தெரியுமா, உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற மண்பாண்ட எண்ணெயை வச்சு 145 கோடி இந்திய ஜனங்களுடைய தாகத்தை, ஏக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை நமக்குள்ளே அனுப்பியிருக்கிறார். இந்த அபிஷேகத்தை நமக்குள்ள அனுப்பியிருக்கிறார். நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த அபிஷேகம் நமக்குள் கொடுக்கப்பட்ட நோக்கம், நாம் மற்றவர்கள் அநேகரை நிரப்புவதற்காக. கானாவூர் கல்யாணத்தில் கர்த்தருடைய கண்கள் வெளியே இருக்கிற வெறுமையான காலியான கற்சாடியை பார்த்தது. அந்த கற்சாடியை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற திராட்சை ரசம் ஆயிரக்கணக்கான பாத்திரங்களை நிரப்புவதற்காக அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. சாரிபாத் விதவை வீட்டில் கொஞ்சம் எண்ணெய், ஆனா பஞ்சம் முடிகிற வரைக்கும் அந்த எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. கர்த்தர் நமக்குள் இருக்கிறதுனால நம்மை கொண்டு அநேக அற்புத எண்ணெய்களாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. இருக்கிடத்துல எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா. ஆமென். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. பென் முன்பதாக வந்து இறுதி ஜெபத்தை ஹல்லேலூயா லீட் பண்ணுவாரு. சீக்கிரமா லீட் பண்ணுவாரு. நம்ம எல்லாரும் ஒரு ஒப்பு கொடுத்தலோட இங்கிருந்து நம்ம புறப்பட்டு போகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அர்ப்பணிப்போட, ஏதோ வந்தோம் கேட்டோம் போனோம்ல, ஒரு அர்ப்பணிப்போடு. ஜீசஸ். எரிந்து கொண்டே இருப்பே எப்பொழுதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே, எரிந்து கொண்டே இருப்பே எப்பொழுதுமே உமக்கா. அநேகரை ஆற்றுவதற்கு எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் எங்களை மாற்றுவீராக. எரிந்து கொண்டே, சபையாவரும் ஒரு விசை கூட கையை உயர்த்தி கடைசி எரிந்து கொண்டே, எரிந்து கொண்டே உலகத்திற்கு வெளிச்சங்களாய், ஆறுதல் தருகிறவர்களாய், காயங்களை ஆற்றுகிறவர்களாய் எங்களை பயன்படுத்துவீராக. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. காலவெளியில் ஆண்டோடைய வார்த்தை எனக்கு நேராக புறப்பட்டு வந்தது. எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா நான் கர்த்தருக்கு பயன்படணும். அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, பகையரகம் கிருபையும் பரிசுத்தமும் எங்கள் பரலோக தகப்பனே, உடைய வார்த்தையின் மூலமா இந்த காலவெளியில் எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க ஆண்டவரே எங்கள் மேல உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வார்த்தையின் மூலமாய் வாழ இந்த வாழ்க்கையில் அபியாசப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். கரங்களை வைத்து அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய கரம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். சமாதானத்தால் நிரப்பும். உம்முடைய கிருபையின் கரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரன் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 938221
17257 மற்றும் 9381111727.